ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போட்டுனேன் இல்லையா, அந்த வீடியோட கண்டினியூஷன் vlog தான் பார்க்க போகிறீங்க. மதியம் லஞ்சுக்காக அப்பா மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. மீன் பேர் உண்மையாகவே தெரியலங்க என்னென்னு. ஸோ அப்பா மீன் வாங்கும் போதே கட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் அதை வாஷ் பண்ணிவிட்டு மேரினேஷனுக்கு மசாலா மட்டும் தடவி வச்சுட்டேன். ஜெயன் குட்டியை ஒரு சைடை சமாளிச்சுட்டு மீனும் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ ஃபிஷ் ஃப்ரை மசாலாக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், 10 rupees பேக்கெட் ஆச்சு. இது வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்கு இல்லையா, அது ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிட்டு உப்பு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மசாலா தடவி வச்சுட்டேன். ஒரு 10 minutes மேரினேஷன் ஆகட்டும்னு. அண்ட் மீனுக்கு மசாலா தடவுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்காக தலையும் எடுத்து வச்சுட்டேன் தனியா. மீன் குழம்பு செய்யலான்னு அப்படியே புளியும் பையனா ஊற வச்சுட்டேன். நாங்கள் மீன் குழம்புக்கு எப்பவுமே அரைச்ச மசாலா தான் சேர்ப்போம். அந்த மசாலா பையனா தக்காளி, வெங்காயம், தேங்காய் இந்த மூணுமே பையனா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுப்போம். அப்புறம் அரைச்ச மசாலா கூட மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியா, புளி இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அம்மா இந்த மசாலா மிக்ஸ் பண்ணுற டைமில் நான் பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கடையில் எண்ணெய் போட்டுட்டு ஒரு பீஸாக மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ண போட்டுட்டேன். அண்ட் இந்த வீடியோட கண்டினியூஷன் பண்ணால் நெக்ஸ்ட் vlogல வரும், மறக்காம பாருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று போட்ட மினி விலாகோட கண்டினியூஷன் விலாக் பார்த்துடலாம். இன்றைக்கி மீன் குழம்பு செய்கிறதுக்கு கடையில் எண்ணெய், கடுகு, அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுமே நம்ம பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே ஆச்சி பிராண்டுடைய மீன் கறி மசாலா ஒரு பேக்கெட் சேர்த்து 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி சேர்த்து மீன் குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜில் மீன் துண்டி எல்லாமே ஒன்று போட்டுடலாம். ஒரு 15 to 20 minutes மீன் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கும். அப்படியே மீன் ஃப்ரையும் ஃப்ரை பண்ணிவிட்டு மதியம் லஞ்சுமே பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டாச்சு. ஜெயான் குட்டி என்னை விடுற மாதிரி இல்லை, எங்கே போனாலும் என் பின்னாடியே தான் சுட்டிகிட்டே இருப்பான். அவனை வச்சுட்டு ரொம்பவே கஷ்டம் தாங்க எது பண்ணுறதா இருந்தாலுமே. ஈவினிங்காக தங்கச்சி ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே பையனா கொஞ்சம் கடைக்கு ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். என்னோட ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர்லாம் ஒட்டலான்னு சொல்லிட்டு அது வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன். ஆன்லைன்லையும் பார்த்துருக்கேன், அது புக் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா வரத்துக்கு இன்னும் ஒரு 10 days மேலே ஆகும். அதனால் வந்து நேர்லேயும் பையனா ஒரு 2-3 வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்படியே தங்கச்சியும் கொஞ்சம் பேக்கிங் திங்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருந்தா. நம்மளே வாங்கும்போது ஜெயன்குட்டி எப்படி சும்மா இருப்பான் பாருங்க. அவனுமே டாய்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரே இடம். அதனால் அவனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு டாய்ஸ் மட்டும் வாங்கி தந்துட்டேன். எவ்வளோ வாங்கி தனமே ஒரே நிமிஷத்தில் ஒடிச்சு போட்டுருவான். அதனால சின்ன டாய்ஸை வாங்கி தந்துட்டேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் வீடு ஃபுல்லாக க்ளீனாக இருந்தாலுமே பாத்ரூம், வாஷ் பேஷன் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டர்ட்டியாக தான் இருக்கும். அதுவும் மெயினாக டேப்ஸ் எல்லாமே உப்புக்கரை படிஞ்சு பார்க்கவே பழசாக தெரியும். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு ஸ்டே பியூரோட டேப் அண்ட் ஷவர் கிளீனர் தான் வாங்கியிருக்கேன். அதுலேயே நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே அந்த பேக்லேயே தந்துருக்காங்க. ஸோ நம்ம வீட்டு டேப்ஸில் உப்புக்கரை இருக்கிற இடத்துலலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு 5 to 10 minutes அப்புறம் நம்ம ஸ்க்ரப்பால் நல்லா தடவி விட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா உப்புக்கரை எல்லாமே போயிடும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி தான். அதனாலே மோஸ்ட்லி பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ஜக்கு, டப்பு, பக்கெட்டு, டேப்ஸ்னு எல்லாமே உப்புக்கரை படிஞ்சு இருக்கும். அதனாலே பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பக்கெட்டு, டப்பு எல்லாமே நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். இப்போ ஸ்டே பியூரோடைய டேப் அண்ட் ஷவர் கிளீனர் வாங்கலேருந்து அந்த ப்ராப்ளம் இருக்க போகிறது இல்லை. ஒரு 15 minutes அப்புறம் ஸ்க்ரப்பெல்லாம் நல்லா தடவி விட்டுட்டு தண்ணியால் வாஷ் பண்ணி பார்த்தேன். பார்க்கவே ரொம்பவே புதுசாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நாம இந்த டேப் அண்ட் ஷவர் கிளீனர் உப்பு படிஞ்சிருக்கிற இடத்துலலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு 10 to 15 minutes மட்டும் ஊற வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புதுசாக மாறிடும். இந்த லிக்விட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னு இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன். இவங்களோட staypure.net வெப்சைட் மூலியமாகவும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற பேரண்ட்ஸ்க்கு தான் தெரியும் ஒயிட் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு. என்னோட பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஒயிட் ட்ரெஸ் போட்டு விட்டாலே அன்னைக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான் அந்த ட்ரெஸ்ஸே கழட்டுவாங்க. அதுக்கு ஒரு சூப்பரான ஜெல் தான் வாங்கியிருக்கேன். இது பெட்டர் மேஜிக்ன்ற இன்ஸ்டாகிராம் பேர்ல தான் வாங்கியிருக்கேன். எப்படி யூஸ் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலுக்கு பேக் சைட்லேயே இருக்கும். ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கிற இந்த பெட்டர் மேஜிக் உடைய மேஜிக் வாஷ் ஜெல் தான் யூஸ் பண்ண போறேன். என்னோட பசங்களோட ஸ்கூல் ஒயிட் ட்ரெஸ், சாக்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். பக்கெட்ல துணி ஊற வைக்க தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் பெட்டர் மேஜிக் வாஷ் ஜெல் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு பசங்களோட ஒயிட் ட்ரெஸ், சாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes ஊற வச்சிடலாம். 30 minutes அப்புறம் நான் ஊற வச்சிருந்த துணியை வந்து கையாலே தேய்ச்சி பார்த்தேன். அழுக்கு எல்லாமே போயிடுச்சு. உண்மையாவே இது மேஜிக் ஜெல் தான். இனி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டென்ஷன் இல்லாம ஒயிட் ட்ரெஸ் போட்டு விடலாம். அண்ட் இந்த ஜெல்ல ஒயிட் ட்ரெஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணாம கலர் ட்ரெஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப நாளா கரை இருக்குன்னு யூஸ் பண்ணாம இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம 30 minutes ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கரை இருக்கிற இடமே தெரியாது. அண்ட் வாஷ் பண்ணலையே அந்த துணியை நல்லா புழிஞ்சு காய போட்டுட்டேன். இந்த பெட்டர் மேஜிக் உடைய மேஜிக் வாஷ் ஜெல் உங்களுக்கும் வேணும்னா இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன். அண்ட் இவங்களோட இன்ஸ்டா பேஜை நான் டேக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.